கேஸ் நீங்களும் பார்க்க போகிறோம். அதேதான் நிஃப்டி 28 இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்கிறத பார்க்கலாம். சரி பார்த்தா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நேற்றுக்கு ஒரு நாள் வீடியோ போட முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வேலையை போயிட்டேன், முடியல. நேற்றுக்கு வந்து நம்ம சொன்னது மாதிரி நீங்கள் கரெக்டாக காலையிலே இது கேரியல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பிரேக் டவுனில் ஓப்பன் அவர் செல்லிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல் டைம் வய பிரேக் பண்ணிச்சு, ஓல்டு ஆல் டைம் வய பிரேக் பண்ணிச்சு. அது சின்ன ஒரு திரும்ப போயிட்டு ஒரு புது ஆல் டைம் வய வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஷு நடக்கவே தான். இன்னும் ஒரு கேண்டலுக்குள்ளே நடக்கனா இப்போ சொல்ல 5 மினிட்ஸில் அந்த மாதிரி கிராஷ் ஆகுது. ரொம்ப அதான் ஒரு ஆல் டைம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது பார்த்தீங்கன்னா அடுத்து இதான் நேற்று வில்லோ. அதுக்கப்புறம் இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. திரும்ப அதே மாதிரி ஒரு அப்போ ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி வந்து தெரிஞ்சதுதான், ரொம்பலாம் போகாது. ஃபஸ்ட் இவ்வளோ சொல்லி வந்தோடனே தெரிஞ்சிச்சு ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஸ்மாலு ஒரு சைடஸ் மூவு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சைடஸ். இன்றைக்கெலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் அது ஒன்றுமே பண்ணவே முடியாது. நைட்டில் கொஞ்சம் போடலாமான்னு பார்த்தேன், போட்டு ஒரு புட்டு வாங்கலாமான்ட்டு ப்ராஃபிட் வருமான்ட்டு. அது ஒரு 30% தான். ரொம்ப மேலே கீழேன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. பயம் வந்துடும், ஐயோ இங்கே வருமோ வராதான்ட்டு. போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் தப்புன்னு வந்துச்சுன்னா தான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சும்மா அதை போட்டு அதையே பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி இருக்க ட்ரேட் வந்து நீ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படின்னா நீங்கள் ஒரே ஏரியாவில் ஃபுல் டைம் பண்ண போகிறோன்ட்டு போயிடணும். அதை விட்டு ஒரு எடுத்துட்டு அதையே போட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா? அதனால் அந்த ட்ரேடை நான் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூம் இல்லவே இல்லை. நார்மல் வால்யூம்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் 2-3 மில்லியன் இதுதான் நார்மலாக இருக்கும். ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த இது வரதான் செய்யும். இன்ட்ராடேயில் இந்த மாதிரி இப்படி இன்வெஸ்டர்ஸ்லாம் க்ளாஸ் பண்ணும்போது ஒரு புக்கிங் வரதான் செய்யும், வால்யூம் ஏறதான் செய்யும். இன்னைக்கும் இந்த வாட்டி அதே மாதிரி ஏறி இருக்கே. ரொம்பலாம் பெருசு இல்லை, ரொம்ப கம்மி. நார்மலான டபுள்ங்கும்போது வால்யூம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த இதுக்கு வந்து ப்ரைஸில் வந்து எந்த ரியாக்ஷனுமே தெரியவே இல்லை. லிட்ரலி 0ல் இருக்கு, ரியாக்ஷனே காணும். இந்த கேண்டில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இல்லைன்னு பாருங்க, அந்த கேண்டில் இங்கே இருக்கு. இங்கே பார்ப்போமா, 97 வெறும் 15 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் 6 நிமிஷம் அது மட்டும்தான் அதனால் அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கும். வந்ததை 2 நாள் சாட்டர்டே சண்டே மார்க்கெட்டில் தான் வண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகலாம்னா மந்த்லி ஹை வந்து கிட்ட இருக்கு. லைட்டாக அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, அது பிரேக் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. மோஸ்ட்டாக 99% வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரேக் பண்ணாலும் இது வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கும், ஓகேவா? 25,900 அது கீழே போகிறது ரொம்ப சான்ஸ் கம்மி தான். உடனே போகிறலாம் வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்டாக இதில் வந்து வேணால் டச் பண்ணிவிட்டு ஒரு மேலே திரும்ப ஒரு ஹை போடலாம். திரும்ப இந்த இப்போ போட்ட நியூ ஹையை உடச்சிட்டு மேலே போகலாம். இல்லை கொஞ்சம் கிட்டத்தட்ட போகலாம். இல்லைன்னா டைரெக்டாக இங்கேருந்தே திரும்ப ஒரு பூஸ்ட் கிடைக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் டேல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. டேல பார்க்கும்போது இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆயிடுச்சு 2 இதெல்லாம் ஆல் டைம் மைக்கு வந்தாலும் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு, கடைசியில் செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்கு. மற்றபடி பாருங்கள் நல்ல ஒரு இது அப்சைடும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு பாருங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா சூப்பராக போகுது. 15 மினிட்ஸோட தான் மஜாவாக போகுது. ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா நேற்றுக்கு வந்து எந்த என்ட்ரியுமே இல்லை. தேவையில்லாத என்ட்ரியெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி என்ட்ரு ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு ட்ரேடை போட்டே தீருவேன் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு போதே டப்புன்னு ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு நிஃப்டியில் ஏறினா தான் நம்ம ஒரு 50 பாயிண்ட் பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். 100 பாயிண்ட்டே ஏறாமல் இங்கே ஏறினதே 50 நான் 25 பிடிக்க போகிறேன்னு போயிட்டு நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் போக மாறிச்சு. நீங்கள் லாஸ்ட் ஆகுமே தவிர ப்ராஃபிட்டே இருக்காது. பார்க்கலாம், வந்தால் மழை போனால் கொஞ்சம் லாஸோட போகலான்ட்டு. ஓகேண்ணா வேலைக்கு ஆகுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு மூளை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஒரு டாப்பில் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு 3-4 கேள்வி விட்டீங்க, இதில் எடுக்கிறீங்கன்னா ஓகே ரிஸ்க் எடுக்க போகிறேன்ட்டு இதில் பாதி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மீதி இதில் க்ளோஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க. அவரது நார்மலாக இங்கே வந்தோன்னா பாதி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வச்சு நான் அந்த பாதி ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டு எடுத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஃபுல்லாக திரும்ப இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டு தேவையில்லாமல் போட்டு இது பண்ணிட்டு தேவையில்லாத
இந்த சின்ன சின்ன மூவ் பிடிக்கிறா இதை பிடிக்கிறா வந்துருச்சு கீழே தான் போகுது இல்லை இது தொட்டுருச்சு கீழே தான் போகுதெல்லாம் போட்டீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்காது. இது கூடாதான் ரிஸ்க் அதிகம். நான் நேரம் பார்த்துட்டே இருக்கேன் பாரு. இது வந்து எங்கே தொட்டுருக்கு தொட்டது 10:45 கன்ஃபர்மேஷன் கிடச்சது 11:20 தொடங்கி உங்களுக்கு எக்ஸிட்டே வரல. எங்கேயுமே இதில் ஒரு எக்ஸிட் வந்துருக்கான இதில் எக்ஸிட் பண்ணால் அவன் ப்ராஃபிட்டே கிடையாது. லிட்ரலி இது ஒரு 10 க்ளோஸ் பண்ணுவான். வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 வரைக்கும் மார்க்கெட்டை பார்த்து 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 பார்த்தே இருக்கணும். உள்ள 3 மணி வந்தானே பயம் வந்துடும். எங்கே இது செல்லஸ் வந்துடும் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ளோஸ் ஆகும். ஏதாச்சும் பெருசாக நடந்துடும் போல் அதெல்லாம் வர பார்க்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஒன்று இங்கே வந்து டச் பண்ணிட்டு திரும்ப இங்கே மேலே போகும், இல்லை இங்கே இருந்தால் எப்படி மேலே போகும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி நீங்களே பாருங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் கேண்டில் என்ன சொல்லுதோ அதாங்க. வேறு யாரும் இல்லை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா இல்லை ஒன்றுமே இல்லை. மொத்தமே 4 தான் நடக்கும். ஒன்று ஒரேடியே மேலே போ, இல்லைன்னா கொஞ்சம் மேலே போ, இல்லைன்னா ஒரே கீழே போ, இல்லை கொஞ்சம் கீழே போ. நானே நல்ல போதும் ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா சைடிஷில் போ. சைடிஷில் போனால் நம்ம பிரச்சனையே இருக்கு கணக்கே இருக்கும். மேலே போனால் கீழே போனால் நம்ம மேலே போனாலும் காசு போகணும், கீழே போனாலும் காசு போகணும். சரி ஒரே லைனில் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ட்ரே கிடையாது. ஜாலியாக இருந்துக்கலாம். ஃப்ரீஜில் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. ரேஞ்ச் போர்டு ஆகிட்டு ஃபஸ்ட்டு இது நான் இந்த பாக்ஸ் உடையணும் அதோட சொல்லுவோம். ஜாலியாக ஒரு பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸ்லாம் இது இன்டர்நெட் பாக்ஸ் பைமெண்ட் பாக்ஸ். அதனால் இதெல்லாம் பார்க்கணும் தேவையே கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். சிம்பிளாக நல்லா போயிட்டு எப்படி சூப்பராக போகுது. இந்தியன் எக்கானமி மாஸ்டாக போகுது. அவள் தான். அப்புறம் நேற்று வீடியோ போகணும் ஒரு சின்ன வேலையாக போயிட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதை போட்டு பிடிச்சி வச்சு ஷார்ட்டு போட்டு அனுப்பிச்சி விட்டானுங்க. ஃபுல் லேட்டாகி போயிட்டு ஒன்றுமே பண்ணவுல. மார்க்கெட் பார்த்தேன், இந்த ட்ராப் பார்த்தேன், இந்த தான் பார்த்தேன். ஃபுல்லாக இப்போ இது பண்ண முடியல. இதுக்குள்ள ட்ராப்பு நல்லா இருக்கே 10 மினிட்ஸில். அதுதான் வர இதில் வந்து இந்த ஹை உடச்சடியில் இப்போ ஹை வச்சிருச்சு. ஹை வச்சுட்டு இதை உடச்சோன்னே இங்கே என்ட்ரி எடுத்துடணும். இந்த கேண்டில் இல்லை இந்த கேண்டில் இது கன்ஃபர்மேஷன் நான் இதில் தானே என்ட்ரி எடுத்துட்டேன். இவர் திக்கு நான் அதுக்கப்புறம் வர சாருன்னு ஒரு ப்ராஃபிட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 2 என்ட்ரி சொல்லுவேன். 0th என்ட்ரி ஒன்று தரோம். ஃபஸ்ட்டு 0th என்ட்ரி தரோம். 0th என்ட்ரியில் என்ட்ரி ஆகாமட்டு ஃபஸ்ட் என்ட்ரியில் என்ட்ரி இருக்கணும். இப்போ இந்த லைன் ஃபாலோ பண்ணிக்கினேன். வீக்கில் விட்டு கீழே வருது. போய் இதை வந்து 0th என்ட்ரின்னு சொல்லுவோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. போயிட்டு உடைக்க முடியல செல்லஸ் வந்துட்டாங்க. இங்கே வந்துச்சு. இது வந்து 0th என்ட்ரி. 0th என்ட்ரி எடுத்திங்கன்னா திரும்ப அந்த புல் பேக்கில் வந்து பயமாகவே இருக்கும். இங்கே பார்க்க தேருமோ கீழே போகுமோ அப்படி இப்படின்ட்டு பயமாகவே இருக்கும். அதே இது ஃபஸ்ட் என்ட்ரி தரும். ஃபஸ்ட்டு என்ட்ரி தந்துச்சு. அதில் என்ட்ரானிங்கன்னா அந்த என்ட்ரியில் புல் பேக்கே இருக்காது. இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த கேண்டில் என்ட்ரு ஆகணும். 12க்கு நீங்கள் என்ட்ரானிங்கன்னா அடிச்சு போட்டு ஒன்று இதில் எக்ஸிட் ஆகலாம், இல்லை இதில் கூட எக்ஸிட் ஆகலாம். சும்மா நான் அப்படி உச்செல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று இந்த பாயிண்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்தாலும் எக்ஸிட்டு, ஒன்று இந்த பாயிண்ட் எக்ஸிட்டு, இல்லைனா இந்த பாயிண்டில் இங்கே எக்ஸிட்டு. ரூல்ஸ் படி தான் ஆடணும். ரூல்ஸ் இல்லாமல் ஆடக்கூடாது. பாருங்க ஒரு சரி லைன் போடும். இங்கேருந்து இப்படி தான் இருக்கும் லைன். இந்த லைனை உடச்சா எக்ஸிட் ஆகும். இதான் வந்து சேஃப்டி லைன். இந்த சேஃப்டி லைனை உடைக்கும் போது எக்ஸிட் ஆகும். நான் இதில் என்ட்ரி எடுத்துருப்பேன். இந்த சேஃப்டி லைன் உடைக்குதா, இது உடச்சிட்டு இது இங்கே தொடங்குதா, அவ்வளோதான் எக்ஸிட். ஓகேவா? சில டைம் வந்து மோஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண கூட எக்ஸிட் பண்ணுவா. எனக்கு ப்ராஃபிட் ஓகேவா இல்லைன்னு பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடும். மோஸ்ட்டாக இதில் வந்துட்டு இது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கேண்டது தானே, ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் கீழே போப்பதா மேலே போப்பதான்ட்டு. இது பார்த்தாலே திடீர்னு மேலே தான் போகுது. நல்ல மேலே பாருங்க விற்கே இல்லை. உள்ள சரி மேலே தான் அடிச்சிருக்கு. பிரச்சனையே கிடையாது. போட்டு அதில் எக்ஸிட்டு. இந்த உச்செல்லாம் முடிக்க வாய்ப்பே கிடையாது. உச்செல்லாம் முடிக்கிட்டேன்னா அதுக்கு அடுத்த கண்டி மேலே தானே இல்லை முடியுங்க. திரும்ப உச்சி விடுவீங்களா அவ்வளோ கரெக்டாக போய்ட்டு அதில் எக்ஸிட் ஆகலாம். இதான் நீ வேணா கேளுங்க. கேட்டிங்கன்னா வேறு நிறைய வீடியோ போடுறேன். அதுதான் எல்லாம் மற்றபடி கிளாஸ் மாதிரி கூட எடுக்கலான்ட்டு இருக்கேன். தனியாக வச்சு வெபினார் மாதிரி வச்சு ஒரு டாப்பிக்காக போடலாங்க. ஒரு டாப்பிக்காக நிறைய பேர் போடுறாங்க. நீங்கள் வேணா அது கூட பார்க்கலாம். நான் வந்து மற்றவங்க சொல்லித்தரதுல இருந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல 1-2 திங்ஸ். எல்லாருமே காமனாக ஒரு புக்கு பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்லி தராங்க. அவங்க 1-2 இதை மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதை நான் கற்றுக்கிட்டு நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு சொல்லித்தரேன். அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும்.
அதுதான் அது பாருங்க அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் கிட்ட பேச்சு வீடியோ இதுக்கு மேலே நானே வீடியோ பார்க்க மாட்டேன் போர் அடிக்கும். அதனால் இதோட முடிச்சிக்கலாம். பை. பாருங்க மார்க்கெட் செமையாக போகுது. இன்ட்ராடேயில் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு எடுக்கன்ட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால தேவையில்லாமல் நீங்களே கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்களே என்ட்ரி எடுத்து நீங்களே லாஸ் ஆகாதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. பை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. பை. டேட்டா.